முறையாக இயேசு விழுந்தார். முகம் மண்ணில் பதிய புரண்டழுதார். சாவின் சோர்வு அழுத்த கீழே விழுந்தார். எங்கள் பாவம் போக்கும் திவ்ய இயேசுவே, மூன்றாம் முறையாக இயேசு விழுந்தார். முகம் மண்ணில் பதிய புரண்டழுதார். சாவின் சோர்வு அழுத்த கீழே விழுந்தார். எங்கள் பாவம் போக்கும் திவ்ய இயேசுவே. 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உம்முடைய பரிசுத்த பாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். தியானம். இயேசு சுமந்து வந்த சிலுவையின் பாரம் எவ்வளவு கொடியது என்றால், அவரை கொல்கொதா வரை சுமந்து செல்ல அது அனுமதிக்கவில்லை. பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது இயேசுவுக்கு இருந்த மனபலம், சரீர உறுதி இப்போது இல்லை. சிலுவையின் பாரமும் போக போக அதிகரித்தது. வழியெங்கும் மக்கள் கூட்டம் கூடி நின்று அவரை எள்ளி நகையாடி பரிகசித்தது. இயேசுவை பற்றி ஏற்கனவே திருப்தி இல்லாத யூதர்கள் இப்போது நடப்பதை எண்ணி தங்கள் ஐயப்பாடுகள் சரி என்று உறுதிப்படுத்தினர். இயேசுவை விரோதிகள் தண்டித்தது பொறாமையால் தான் என்று பிலாத்து உணர்ந்திருந்தான். அந்த பொறாமை கூட்டம் கொக்கரித்து கூத்தாடியது. இயேசுவின் கரத்தினின்று அற்புதங்களையும் ஆறுதலையும் பெற்றுக்கொண்ட எளிய மக்களை பாதையெங்கும் இயேசு கொண்ட போது அவர்களையும் சேர்த்து பரிசேயர்கள் பரிகசித்த போது இயேசுவுக்கு உண்டான துயரம் பன்மடங்காகி அவரை மீண்டும் தரையிலே வீழ்த்தியது. அந்த பரிசுத்த முகம் புழுதியில் புதைந்தது. சிந்தனை. சோம்பல் என் வாழ்க்கையில் பெரும் புற்றுநோயாக பற்றி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என் சோம்பலால் என் வாழ்க்கையில் நான் இழந்த ஆசீர்வாதங்கள் பல பல என்று உணர்ந்தும் நான் சோம்பலிலே வீழ்ந்து கிடக்கிறேன். ஆண்டவரே, ஒரு சின்ன தளர்ச்சியையும் காரணம் காட்டி நான் என் குடும்ப வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகளை அதாவது நேரங்களில் செய்யாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். சுவாமி, செய்ய வேண்டிய கடமைகளை ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் செய்யாமல் இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உடன்பிறப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், என் அந்தஸ்தின் கடமைகள், நான் சோம்பலாயிருந்து சோம்பேறியாயிருந்து நாளைக்கு நாளைக்கு என்று காலம் தாழ்த்தி நான் என் கடமைகளை தட்டி கழித்துக் கொண்டே இருக்கிறேன். சுவாமி, துணிந்து உறுதியோடு ஒன்றை செய்ய நான் தொடங்குகிறேன். ஆனால் 1000 சாக்கு சொல்லி அதை நான் கைவிட்டு விடுகிறேன். அப்பா, சோம்பலுக்கு அடிமையாகிவிட்டேன். சுவாமி, அவ்வண்ணமே என் ஆத்மீக வாழ்க்கையிலும் நான் சோம்பலுக்கு அடிமையாக இருக்கிறேன். சுவாமி, என் ஆத்மீக கடமைகளில் நான் என்றோ ஒரு நாள் விழுந்தேன். விழுந்த இடம் சுகம் என்று படுத்து கிடக்கிறேன். அப்பா,
நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு அடுத்த நாள் பார்க்கலாம் என்று என்னுடைய ஆத்மீக கடமைகளில் தொடர்ந்து நான் முன்னேற விடாமல் என் சோம்பல் என்னை தடுக்கிறதையா. எத்தனையோ திருத்தங்கள் எனக்கு என் வாழ்க்கையிலே என் நண்பர்கள் கொடுத்திருக்கிறார்கள். என் தெய்வமே, வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அநேக திருத்தங்களை நான் பெற்றுக் கொள்ளுகிறேனா? பிரசங்கங்கள் மூலமாக அநேக திருத்தங்களை பெற்றுக் கொள்கிறேனா? ஜபத்திலே உணர்த்தல்கள் மூலமாக அநேக திருத்தங்களை பெற்றுக் கொள்கிறேன். ஆனால் எல்லாவற்றையும் நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு செய்யலாம் என்று காலம் தாழ்த்தி நான் படுத்து கிடக்கிறேன் ஐயா. இதன் பலாபலனை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா? ஏற்ற காலத்தில் நான் தை வைக்காததால் இன்று பலனை எடுக்க முடியாமல் தவிக்கிறேன் கர்த்தாவே. ஏற்ற காலத்தில் நான் சோம்பி படுத்ததால் இன்று அறுவடை காலத்தில் அறுக்க முடியாமல் தவிக்கிறேன் சுவாமி. வரும்படிகள் குந்தி போயிருக்கிறது, வாழ்க்கையிலே வரும்படிகள் குந்தி போயிருக்கிறது, தேகபலம் குந்தி போயிருக்கிறது. ஆண்டவரே, இன்று இந்த படுத்த படுக்கையில் எனக்கு எழும்ப முடியாத சூழ்நிலை அப்பா. ஆத்மீகத்தில் விழுந்து போயிருக்கிறேன். எத்தனையோ ஆழ்ந்த உபதேசங்கள் என்னை தாங்கி தூக்கிவிட பார்க்கின்றன. ஆனாலும் நான் அசைந்து கொடுக்க முடியவில்லை. ஒரு காலத்தில் என்னால் முடிந்த வேளையில் நான் சோம்பலாக இருந்தேன். இன்று நான் நல்ல மனதோடு இருக்கிறேன். ஆனால் எழும்ப முடியவில்லை. இழந்தவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. என் ஆத்மீக வாழ்வு விழுந்து போயிருக்கிறது. என் அப்பனே, நான் பார்க்கிறேன், உம்மை விட்டு தூரம் போயிருக்கிறேன். உம்முடைய செல்ல பிள்ளை நான், உம்முடைய அன்பு பிள்ளை நான். ஒரு காலத்தில் உம்முடைய இல்லத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்த ஆசை மகன் நான். ஆனால் என் சோம்பலால் உம்மை விட்டு தூரம் போனேன். இன்று தொலை கோடியில் படுத்து கிடக்கிறேன் அப்பா. இன்றைக்கு நான் ஆசைப்படுகிறேன், எழுந்து உம்மிடம் வர, எழுந்து என் கடமைகளை செய்ய. ஆனால் வலுவில்லை, படுத்து கிடக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, எனக்கு மேல் இரக்கமாயிருமா. கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிருமா. ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிருமா. பொறுத்தருளும் தெய்வமே, என்னை பொறுத்தருளும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரமன்று திறங்கள் என் மகளே.
போவதில்லை, கலங்கினாலும் மனமுறிவதில்லை, கலங்கினாலும் மனமுறிவதில்லை, நன்றி கைவிடப்படுவதில்லை, நன்றி. ஆமென் ஆமென். கலங்கினாலும் மனமுறிவதில்லை, நன்றி. கைவிடப்படுவதில்லை. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசின்ற இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இயேசு ஆடைகளை முறிந்து பரிகசித்தார், அவமானத்தாலே வேதனையுற்றார், அங்கமெல்லாம் கிழிய காயப்பட்டார், எங்கள் பாவம் போக்கும் திவ்ய இயேசுவே, ஆடைகளை முறிந்து பரிகசித்தார், அவமானத்தாலே வேதனையுற்றார், அங்கமெல்லாம் கிழிய காயப்பட்டார், எங்கள் பாவம் போக்கும் திவ்ய இயேசுவே. 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதிலிருந்தால் நம்முடைய பரிசுத்த போரான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். தியானம். ஆடையோடு யாரையும் சிலுவையில் அறைவது இல்லை. அவ்வாறே இயேசுவின் ஆடைகளை உரிந்தார்கள். இது அவமானத்தின் உச்சிக்கே அவரை அழைத்து சென்றது. இரத்த கரையால் உடலோடு ஒட்டியிருந்த ஆடை இது. உடலின் காயங்களோடு ஆடைகள் ஒன்றித்திருந்தன. அதை நிஷ்டூரமாக இழுத்து உரிந்ததால் இயேசுவின் காயங்கள் புதுப்பிக்கப்பட்டன. சிந்தனை. அப்பா, என் குடும்பத்தில் 2 கொடிய பாவங்கள் எங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. ஒன்று பரிகாச ஜீவியம், மற்றொன்று மானமிழந்த வாழ்க்கை. என் தகப்பனே, நீர் எங்கள் சரீரத்தில் உம்முடைய ஆவியை பொழிந்து அதை ஆவியின் ஆலயமாக மாற்றி தந்தீர். ஆனால் அந்த சரீரம் மானமிழந்த சரீரமாக, துர்மாதிரிக்கு கையளிக்கப்பட்ட சரீரமாக நாங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஐயா. எங்கள் ஆடையில் நாங்கள் அச்சடக்கம் காட்டாமல் எங்கள் சரீரத்தை பிறருக்கு இடரலாக நாங்கள் காட்டித்திருந்தோம். கர்த்தாவே, மானமிழந்த வாழ்க்கை. தெய்வமே, எங்கள் சரீரத்தால் நாங்களும் மீட்படைந்து பிறரும் மீட்படைய வேண்டிய சூழ்நிலையில் எங்கள் சரீரங்கள் எங்களுடைய மீட்பையும் இழந்து
பிறருடைய மீட்பையும் பிறர் இழக்கின்ற அளவுக்கு நாங்கள் துர்மாதிரியை காட்டித்திருந்தோம் சுவாமி. நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் பிள்ளைகளுக்குமா அவசங்கையான ஆடைகளை உடுத்தி அவர்களை அலையவிட்டு அவர்களால் பலருடைய மனதுக்கு கலக்கமும் வேதனையும் உருவாக நாங்கள் காரணமாக இருந்திருக்கிறோம் சுவாமி. மானத்தோடு வாழ வேண்டிய நாங்கள் மானபங்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அதுபோலவே எங்கள் குடும்பத்தில் பரிகாசக்காரர்கள் நிறைந்திருக்கிறார்கள் அப்பா. எப்போதும் மேட்டுமையும் பரிகாசமுமா, பிறரை இழிவாக கருதுகின்ற ஒரு துர்க்குணமா எங்கள் குடும்பத்திலே இருக்கிறது சுவாமி. யாரையும் பரிகாசம் செய்வது, எவரையும் பரிகாசம் செய்வது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதப்பா. இப்படியே 4 பேர் சேருகின்ற இடத்திலே 3வது பேரை வைத்து எப்போதும் பரிகாசம் செய்து நகைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை எங்கள் குடும்பத்திலே இருப்பதை பார்க்கிறோம் சுவாமி. இப்போ இப்படியே மானம் கெட்டவர்களாலுமா பரிகாசக்காரர்களாலுமா எங்கள் குடும்பத்திலே பாடுகளுக்கு மேல் பாடுகள் வந்து சேர்ந்ததையா. எங்கள் சரீரத்திலே நோவு நொம்பலங்கள் அதிகரிக்கின்றன. கொடிய வியாதிகள் எங்கள் சரீரத்தின் கொடிய உறுப்புகளிலே வந்து பற்றிக் கொள்கின்றன அப்பா. இந்த வியாதிகளிலிருந்து எங்களால் மீள முடியவில்லை சுவாமி. எங்கள் சரீரத்தினாலே கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக எங்கள் சரீரங்களிலே இதோ பெரும் கொடிய வியாதிகள் எங்களை பற்றி இருக்கிறது ஆண்டவரே. அவமானப்பட்டு சாகிறோம் கர்த்தாவே. எத்தனை பேரை நாங்கள் பரிகசித்து அவமானப்படுத்தினோம். ஆனால் இன்று எங்கள் குடும்பங்கள் அவமானப்பட்டிருக்கிறதப்பா. பரிகசிக்கிறார்கள் ஆண்டவரே, பிறர் எங்களை தூற்றுகிறார்கள் கர்த்தாவே. நாங்கள் பரிகாசத்துக்குள்ளாய் இருக்கிறோம் பிதாவே. நாங்கள் கொடிய வியாதிகளுக்குள்ளாய் விடுபட முடியாமல் தவிக்கிறோம் பிதாவே. இதோ இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து நின்று எங்கள் குற்றங்களுக்காக பொறுத்தல் கேட்கிறோம் சுவாமி. எங்கள் குற்றங்களுக்காக பொறுத்தல் கேட்கிறோம் ஐயா. நாங்கள் அச்சடக்கத்தோடு வாழ்வோம். எங்கள் பிள்ளைகளை அச்சடக்கத்தோடு வளர்த்துவோம். நாங்கள் தாழ்ச்சியோடு இருப்போம். பிறரை எங்களை விட உயர்வாக கருதுவோம் ஐயா. இப்போது எங்களை பொறுத்துக் கொள்ளுமா. எங்கள் குற்றங்களை பொறுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை பொறுத்துக் கொள்ளும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. Hallelujah, 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 hallelujah. வெற்றி, 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 வெற்றி. விடுதலையில் வெற்றி, விடுதலையில் வெற்றி. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 Jesus, amen, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. பரிசுத்தரே
இயேசுவே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இயேசு கை கால்களை இழுத்து ஆணியறைந்தார், கூராணியால் துளைத்து தொங்க விட்டார். நாடி நரம்பெல்லாம் கிழிக்கப்பட்டார். எங்கள் பாவம் போக்கும் திவ்ய இயேசுவே, கை கால்களை இழுத்து ஆணியறைந்தார், கூராணியால் துளைத்து தொங்க விட்டார். நாடி நரம்பெல்லாம் கிழிக்கப்பட்டார். எங்கள் பாவம் போக்கும் திவ்ய இயேசுவே. 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதிலிருந்தால் உம்முடைய பரிசுத்த பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். தியானம். இயேசுவுக்குண்டான துன்பம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அதன் ஒரு நிகழ்ச்சியாக சிலுவையில் அறைதல் நடைபெற்றது. சிலுவையில் அறையப்படும் ஆளின் அளவை பார்த்து சிலுவை செய்யப்படுவதில்லை. எனவே அறையப்படும் போது சிலுவையின் அளவுக்கு தகுந்தபடி கைகால்களை இழுத்து நீட்ட வேண்டும். அதுவே கொடுமை. ஆனால் அதற்கு மேல் ஆணி அறைதல் நடந்தது. உள்ளங்கைகளை மரத்திலே பதித்து வைத்து பச்சை மரத்தில் ஆணி அடிப்பது போல் ஓங்கி அறைந்தார்கள். 2 கால்களையும் பிணைத்து வைத்து பாதங்களை துளைத்து ஆணி அடித்தார்கள். ஆணிகளின் முனையை வளைக்க இயேசுவின் உடலோடு சிலுவையை கவிழ்த்து வைத்து அடித்தார்கள். ஆக இந்த கொடுமையான சம்பவம் இயேசுவை கொல்லாமல் கொண்டது. உடலில் இருந்து உயிர் பிரியும் பொல்லாத நேரத்தை நோக்கி இந்த பாடுகள் நடந்தன. சிந்தனை. இயேசுவே, உம்மை அறைந்த ஆணிகளை உருவாக்கியதே நான் தான். என் பட்டறையிலே, என் பாவ வாழ்க்கையின் பட்டறையிலே அந்த ஆணிகளெல்லாம் உருவாயின. பல காலமாக அந்த ஆணிகளுக்கு நான் கூருண்டாக்கினேன், பதப்படுத்தினேன். என் நேசரை கரத்தில் அறைய, என் நேசருடைய கால்களில் அறைய, என் நேசருடைய ஈட்டிய விழாவிலே குத்த, என் நேசருடைய சிரசிலே பதிக்க நான் உண்டாக்கிய கூராணிகள் இன்று உமக்கு முன்னால் கூனி குறுகி நிற்கிறேன். என் பொறாமைகள் ஆணிகளாக பாய்ந்து உம் கரத்தை சிலுவையில் பதித்தன. என் பழிவாங்கும் உணர்வுகள் ஆணிகளாக உருமாறி உம்மை சிலுவையில் பதித்தன. உம் அன்றாட சிலுவையை
நீர் தூக்கி சுமக்கின்ற வேளையில் சிலுவையிலிருந்து உம்மை விடுவிக்கவே முடியாத அளவுக்கு உம்மை சிலுவையோடு ஒன்றித்து என்றும் இருக்கும்படியாக பச்சை மரத்தில் ஆணி போல என் கொடிய பாவங்கள் உம்மை சிலுவையோடு சேர்த்து அறைந்து விட்டது. இம்மட்டும் சிலுவை வேறு நீர் வேறென்றிருந்த நிலை மாறி, இயேசுவே இனி சிலுவையும் நீரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற என்னுடைய கொடிய எண்ணம், பாவத்தின் மட்டில் நான் வைத்திருக்கின்ற கொடிய அலாதி பற்று, போலி வேஷம், உள்ளே நச்சு, பாவத்தை நியாயப்படுத்தும் உலக வாழ்க்கை, இத்தனையும் ஒன்றாக கூராணிகளாகி என் தெய்வமே இன்று உம்மை சிலுவையிலிருந்து விடுபடவே முடியாத அளவுக்கு அறைந்து வைத்ததையா இப்போது உணர்கிறேன் சுவாமி, இப்போது உணர்கிறேன். எப்போதும் நான் உணராமலேயே வாழ்ந்தேன். ஆனால் இன்று உணர வேண்டிய சந்தர்ப்பங்கள் எனக்கு வந்துவிட்டன. மாசற்ற என் பிள்ளைகள் இதோ சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். குற்றமில்லாத என் குடும்பம் இன்று சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறதப்பா. வியாதிகளால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். விடுபட முடியாத வியாதிகளால், மருந்தே இல்லாத வியாதிகளால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் அப்பா. கடன் தொல்லைகளால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். பேய் பிசாசுடைய தொல்லைகளால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். அவமான நிந்தைகளால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் சுவாமி. அக்கம்பக்கத்து அயலாருடைய பொறாமையினாலே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. வீழ்ச்சி வீழ்ச்சி, மரண பயம், கலக்கம், பயம், சஞ்சலம் எல்லாம் எங்களை துரத்துகிறது கர்த்தாவே. துரத்துபவன் இல்லாமலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஐயா. இதோ சிலுவையில் அறையப்பட்டவர்களாக, சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்கிறோம். எங்களை சிலுவையில் இருந்து இறக்கி விடுவது யார் என்று தெரியாமல் கலக்கத்தோடு இருக்கிறோம். உம்மை சிலுவையில் அறைந்த பாவங்கள் இன்றைக்கு எங்களை சிலுவையில் அறைந்து இருக்கிறது ஐயா. எங்களை விடுவிக்க வாரும் சுவாமி. எங்களை மீட்க வந்த கர்த்தாவே, எங்கள் சிலுவையில் இருந்து எங்களை இறக்க வந்த தெய்வமே, எங்கள் ஆணிகளை பிடுங்கி எடுக்க வந்த கர்த்தாவே, எங்களை சகாயமாக வாருமா. எங்களை பொறுத்து கொள்ளுமா, எங்களை பொறுத்து கொள்ளுமா, எங்களை பொறுத்து கொள்ளுமா அப்பா. எங்கள் குற்றங்களை நீர் நினைவு கூர்வீரா. இல்ல உமக்கு முன்பு யார் நிற்க முடியும் ஐயா. தயகூர்ந்து வாரும் ஐயா, தயகூர்ந்து வாரும் சுவாமி. எங்கள் சிலுவைகளை, எங்கள் சிலுவையிலிருந்து எங்களை விடுவியும் சுவாமி. எங்கள் ஆணிகளை பிடுங்கி மாற்றும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானே, நான் சுகமானே. புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானே, நான் சுகமானே. புண்ணியரின் காயங்களால்
ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் ஆணிகள் பறிக்கப்படுகின்றன, என் ஆணிகள் பிரிக்கப்படுகின்றன, என் நேசருடைய பரிசுத்த ஆணிகளாலே எங்கள் ஆணிகள் பிடுங்கப்படுகின்றன. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி. தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென் இயேசு. நானே வழி சத்தியம் ஜீவன் என்றார், விசுவாசிப்போர் ஜீவன் பெறுவார் என்றார். எனக்கு ஜீவன் தர ஜீவனை விட்டார், எங்கள் பாவம் போக்கும் திவ்ய இயேசுவே. நானே வழி சத்தியம் ஜீவன் என்றார், விசுவாசிப்போர் ஜீவன் பெறுவார் என்றார். எனக்கு ஜீவன் தர ஜீவனை விட்டார், எங்கள் பாவம் போக்கும் திவ்ய இயேசுவே. 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உம்முடைய பரிசுத்த பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். தியானம். இயேசுவை நிர்வாணமாக சிலுவையில் தொங்கவிட்டனர். உலகத்தின் அத்தனை அவமானங்களும் ஒன்று சேர்ந்து அவர் மேல் சாய்ந்து தொங்கியது. இவர் தெய்வ மகன் மெஸ்ஸியா என்று கூறி புகழ்ந்த மக்களுக்கு முன் நிர்வாண கோலத்தில் சிலுவையில் தொங்கினார். உயிர் உடலை விட்டு பிரிய கடைசி போராட்டம் நடத்தியது. சிலுவையில் தொங்கி நிற்கும் ஒருவர் மூச்சை இழுத்து விடுவதுதான் பிராண வேதனை. இந்த கொடுமையான மரணப்பாடு பல மணி நேரங்கள் நீடித்தன. அந்த மரண போராட்டத்திலும் தெய்வ மகன் தன் பணியை சாந்தத்தோடு செய்து கொண்டிருந்தார். சிந்தனை. விடுதலை அளிக்கும் கடைசி 3 ஸ்தலங்கள். என் மகனே, என் மகளே, உனக்கு நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் சொல். கல்வாரியில் கரம் விரித்து நிற்கும் என்னை உற்றுப்பார். இவையெல்லாம் யாரால் வந்தது? எதற்காக வந்தது? உன்னால், உன் பிள்ளைகளால், உன் குடும்பத்தால் வந்தது. எதற்காக வந்தது? உன்னை மீட்க, உன் பிள்ளைகளை மீட்டெடுக்க. இதற்கும் மேல் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னை மீட்க வந்த எனக்கு நீ சிலுவையை தந்தாய். அந்த சிலுவையிலிருந்து நான் உனக்கு மன்னிப்பை தந்தேன். நான் தந்த மன்னிப்பு இதோ இப்போதே உன்னையும் உன் குடும்பத்தையும் விடுவிக்கிறது. உன் அறியாமை, உன் பலவீனம்,
உன் ஜென்மதோஷங்கள் இன்று என்னை சிலுவையில் நொறுக்கி இருக்கிறது. ஒரு நிமிஷம் உணர்வாயா? இன்னும் இந்த வாழ்க்கை உனக்கு தொடர வேண்டுமா? ஒரு முறை என்னை அறிந்தது போதாதா? அதை அறிந்த பின்பும் உன் பாவ வாழ்க்கை தொடர வேண்டுமா? இந்த 12ஆம் ஸ்தலத்தில் உன்னை கேட்கிறேன். என் ஆவியை கையளிக்கும் முன்பே உன்னை கேட்கிறேன். என் வலப்பக்கத்தில் பார். அவனும் ஒரு பாவிதான். ஆனால் அவன் உள்ளம் எந்த அளவுக்கு என் பக்கமாக நிற்கிறது என்று பார். அவன் உள்ளம் என் பக்கமாக திரும்பி இருப்பதை நீ கண்ட பின்பும் உன் இதயத்தை எங்கே பொதிந்து வைத்திருக்கிறாய்? எங்கே புதைத்து வைத்திருக்கிறாய்? வா, திரும்பி வா மகனே. நீ திரும்பி வரும்போது என் கரங்களில் இருக்கும் ஆணிகள் கடந்து போகுமா? என் கால்களில் இருக்கும் ஆணிகள் கடந்து போகும். ஊதாரி மகனை தகப்பன் வரவேற்க இறங்கி வருவது போல் நான் வருவேன். அப்படி ஒரு காரியம் எனக்கு நடக்க வேண்டாமா? திரும்பி வா. போதும் போதும் உன் கடின இதயம். திரும்பி வா. ஒரு ரட்சிப்பின் வாழ்வுக்குள்ளாலே, ஒரு அபிஷேக வாழ்வுக்குள்ளாலே கடந்து வா. நீ என் வீட்டிலே வாழ்ந்த நாட்களை நினைத்துக்கொள். இன்று உலகம் 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 என்று ஓடுகிறாய். போதும். பன்றிக்குழி உன்னை கவ்வும் முன்பே அழைக்கிறேன். வா என் மகனே. இந்த 12ஆம் ஸ்தலத்தின் நிலையை பார். உன்னை தலை நிமிர்ந்து நிற்க நான் தலை சாய்த்து உயிர் விடுகிறேன். என் மரணம் உன்னை இந்த நேரம் விடுவிக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ வருகிறேன் ஆண்டவரே, திரும்பி வருகிறேன் கர்த்தாவே, திரும்பி வருகிறேன் தெய்வமே. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயா, என்னை பொறுத்துக் கொள்ளும் ஐயா, என்னை பொறுத்துக் கொள்ளும் ஐயா, என்னை பொறுத்துக் கொள்ளும் ஐயா, என்னை பொறுத்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என் பாவங்களை பொறுத்து என்னை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. என்னை பொறுத்துக் கொள்ளும், பொறுத்துக் கொள்ளும், பொறுத்துக் கொள்ளும், பொறுத்துக் கொள்ளும். பொறுத்தருளும், பொறுத்தருளும், பொறுத்தருளும் தேவா. பாவவுடல் சுமக்கின்றேன் பலவீனந்தேவா. பாவவுடல் சுமக்கின்றேன் பலவீனந்தேவா. பொறுத்தருளும், பொறுத்தருளும், பொறுத்தருளும் தேவா. பாவவுடல் சுமக்கின்றேன் பலவீனந்தேவா. பாவவுடல் சுமக்கின்றேன் பலவீனந்தேவா. கண்முன்னே நிற்குதே.
தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுங்க இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இயேசு அரிமத்தியாவூர் யோசேப்பு வந்தார், இயேசுவை இறக்கி ஆராதித்தார். தாயின் மடியில் மாண்ட மகன் வளர்ந்தார், எங்கள் பாவம் போக்கும் திவ்ய இயேசுவே. அரிமத்தியாவூர் யோசேப்பு வந்தார், இயேசுவை இறக்கி ஆராதித்தார். தாயின் மடியில் மாண்ட மகன் வளர்ந்தார், எங்கள் பாவம் போக்கும் திவ்ய இயேசுவே. 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உம்முடைய பரிசுத்த பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரித்த இயேசுவை இறக்கி அவர் தாயார் மடியில் வைக்கிறார்கள். தியானம். அரிமத்தியா ஊர் சூசை நல்லவர், நீதிமான், யூதரின் திட்டத்திற்கும் செயலுக்கும் இணங்காதவர். கடவுளுடைய அரசை எதிர்பார்த்திருந்தார். தலைமை சங்க உறுப்பினர் இவர் அதிகாரிகளின் உத்தரவு பெற்று இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கினார். இயேசுவின் நேசத்தாய் மரியாள் அங்கே இருந்தார். அவர் மடியில் இயேசுவை வைத்தார்கள். தாங்கொண்ணா துயரத்தில் மரியாள் இருந்தார். உன் இதயத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் என்று முன்னறிவிக்கப்பட்டவர் வியாகுலத்தாயாக அமர்ந்திருந்தார். கணவனை இழந்த மரியாள் தன் ஒரே மகனின் அடைக்கலத்தில் இருந்தவர். அந்த ஒரே மகனையே பிதாவுக்கு பலிப்பொருளாய் கையளித்தார். உலக மீட்புக்கான பிதாவின் திட்டத்தில் மரியாளுக்கும் உரிய பங்கு கிடைத்தது. ஆணிகள் பதிந்த பரிசுத்த கரங்கள், முள்முடி பாய்ந்த தேவமகனின் திருத்தலை, கொடியை ஈட்டி ஊடுருவிய தேவனின் திருவிழா, ஆணியால் குத்தி திறக்கப்பட்ட இறைமகனின் பொற்பாதங்கள், கண்கள் குளமாக முத்தமாறி பொழிகின்றாள் அந்த வீரத்தாய். தன்னை முழுவதுமே தேவ சித்தத்துக்கு கையளித்த அந்த தாய் தனக்கு மீதியிருந்த ஒரு மகனையே பிதாவின் பலிபீடத்துக்கு கையளிக்கிறார். உலக மீட்புக்கான உன்னத பலி ஒன்று நடந்து முடிந்தது. சிந்தனை. என் மகளே, என் மகனே, உன்னை சிலுவையிலிருந்து இறக்க நான் வந்தேன். நீ என்னை சிலுவையில் அறைந்தாய். உன் பாவ கட்டுக்களில் நின்று உன்னை விடுவிக்க நான் வந்தேன். என்னை சிலுவையிலே அறைந்து வைத்தாய். உன் பாடுகளின் கட்டுக்களிலிருந்து விடுவிக்க நான் வந்தேன். என்னை பாடுகளால் சிலுவையிலே நீ அறைந்து வைத்தாய். போதாதா? இன்னும் இது தொடர வேண்டுமா? நீ எப்போதும் நான் சிலுவையில் தொங்கி நிற்பதை அழகு பார்த்து கொண்டிருக்கிறாயா? சிலுவையிலே தொங்கி நிற்கும் என்னுடைய காட்சி உனக்கு அழகாக இருக்கிறதா? என்னை ஒரு அழகு பொருளாக மாற்றிவிட்டாயா? நான் அவஸ்தைப்படுவதை உன்னால் உணர முடியவில்லையா?
கடந்த 2000 ஆண்டுகளாக என் பரிசுத்தவான்களுக்கு என்னை வெளிப்படுத்துகிறேனே, என்னை சிலுவையில் இருந்து இறக்க எனக்கு ஆளில்லையே என்று அந்த குரல் உன் இருதயத்தில் ஒலிக்கவில்லையா? என் அன்றாட சிலுவை சாவும் பாடும் இன்னும் தொடர வேண்டுமா? வா மகனே, வா மகளே, என்னை அன்றாடம் சிலுவையிலிருந்து இறக்கவா, என்னை அன்றாடம் சிலுவையிலிருந்து இறக்கவா. உன் சிந்தனையாலே, உன் சொல்லாலே, உன் செயலாலே உன் குடும்பத்தில் பெரிய மாற்றங்களை நீ பார்ப்பாய். உன் சிலுவையை தூக்கி சுமப்பது உனக்கு கடினமாயிருக்காது. இதோ என் கரம் உன்னை தாங்க கூட வருமா, உன்னோடு இருக்குமா, உன் பிள்ளைகளோடு இருக்குமா, உன் குடும்பத்தோடு இருக்குமா, உன் தொழிலோடு இருக்குமா? அந்த கரம் உன்னை தூக்கி எடுக்க வேண்டிய கரமா இன்று சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உன் பாவங்களால் நித்தம் நித்தம் நித்தமா நீ சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறாய். என்னை எப்படி உன்னை வாரி அணைக்க, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய கரமா, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய கரத்தை நித்தம் உன் பாவங்களால் சிலுவையிலே அறைந்து வைத்திருக்கிறாய். அதுதானே 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 உன் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம். உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியாத அளவுக்கு என் கரங்களை நித்தம் நித்தம் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறாயே. அவிழ்த்து விடு என்னை, என் கரத்தை ஆணிகள் பிடுங்கி அனுப்பு. அது ஆசீர்வதிக்க காத்திருக்கிறது. இப்போதே 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 உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க என்னை ஆணிகள் பிடுங்கி கீழே இறக்கவா என் மகளே. தற்பெருமை அகந்தையாலே ஆளுகிற தேவா, திருமுன்னே சுயம் என்னை அடிமையாக மாட்டுதே. தற்பெருமை அகந்தையாலே ஆளுகிற தேவா, திருமுன்னே சுயம் என்னை அடிமையாக மாட்டுதே. பெரும்பாவம் செய்வதற்கு மாயவலை வீசுதே. பெரும்பாவம் செய்வதற்கு மாயவலை வீசுதே. பாவமில்லா தூய வாழ என்னை அழைக்குதே. பாவமில்லா தூய வாழ என்னை தடுக்குதே. பொறுத்தருளும் எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இயேசு கல்லறையில் இயேசுவை அடக்கம் செய்தார். மீட்க வந்த இயேசுவை மண்ணில் புதைத்தார். விண்ணின் தேவனை மண் சுமந்திடுமோ, எங்கள் பாவம் போக்கும் திவ்ய இயேசுவே. கல்லறையில் இயேசுவை அடக்கம் செய்தார். மீட்க வந்த இயேசுவை மண்ணில் புதைத்தார். விண்ணின் தேவனை மண் சுமந்திடுமோ,
ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். தியானம். மண்ணையும் விண்ணையும் படைத்த மகா பரிசுத்தர் மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறார். அவர் தமக்குரிய இடத்துக்கு வந்தார். அவருக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தெய்வத்தை புறக்கணித்த மனிதனின் செயல்தான் இயேசுவின் அடக்கம். கடவுள் வேண்டாம், தனிபோதும் என்று தொடங்கிய பாவம் இயேசு வேண்டாம், பரபாஸ் போதும் என்று உருவான பாவம், தெய்வம் வேண்டாம், உலகம் போதும் என்று இன்றும் தொடர்கிறது. அந்த பாவ உலகம் தெய்வத்திற்கு அளித்த பரிசு கல்லறை. விளக்கை அணைத்துக் கொண்டால் இருளை விரும்பும் பிராணிகளுக்கு கொண்டாட்டம். நல்லவரை அழித்து விட்டால் தீயவருக்கு குதூகலம். இயேசுவை அடக்கம் செய்தால் பிசாசின் மக்களுக்கு கூத்தாட்டம். ஆனால் தெய்வத்தை கல்லறை தாங்குமா? உயிரும் உயிர்ப்புமானவர் கல்லறையில் இருக்க முடியுமா? சிறையில் இருக்கும் பரிசுத்தவான்களுக்கு விடுதலை அளிக்கும் பணி அங்கும் தொடர்கிறது. சிந்தனை. என் மகனே, என் மகளே, இந்த கல்லறை உன்னோடு பேசுகிறது. இந்த கல்லறைக்கு நீ செவி சாய்க்க வேண்டும். இந்த பூமியில் உன் இதயத்தில் ஒரு வாசஸ்தலம் தேடி வந்தேன். உன் ஒவ்வொரு வேதனை, கஷ்ட, துன்பங்களிலும், உன் ஒவ்வொரு பாவ சந்தர்ப்பங்களிலும் உன்னை விடுவிப்பதற்காக உன் வாதிலில் நின்று தட்டினேன். உன் இதயத்தில் எனக்கு ஒரு இடம் தா என்று கேட்டு. ஆனால் உன் இதயத்திலே இடம் கேட்ட எனக்கு நீ கல்லறையை ஆயத்தப்படுத்தினாய். உன் இதயத்திலே நீ பாவத்திற்கு இடம் கொடுத்தாய். பரிசுத்தருக்கு கல்லறையை தந்தாய். போதுமா? உன் மனம் திருப்தி அடைந்து விட்டதா? இதற்கு மேலும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ காலையில் செய்யும் வினை மாலையில் துர்வினையாய் உன் வீட்டில் வந்து நிற்கிறது. இன்று உன் வாழ்க்கையை துரத்தி கொண்டிருக்கும் பாடுகள், குற்றமில்லாத உன் பிள்ளைகளை துரத்தி கொண்டிருக்கும் பாடுகள், இந்த 14ஆம் ஸ்தலத்திலே நீ செய்த கொடிய துரோகம் அல்லவா? பாவத்துக்கு முன் இருதயத்திலே இடம் தந்தாய். பரிசுத்தத்துக்கு கல்லறை கட்டினாய். ஆவியின் கனிகளுக்கு கல்லறை கட்டினாய். ஆவிக்குரிய வாழ்வுக்கு கல்லறை கட்டினாய். அற்ப உலக பிரீதிகளுக்காக உலக வாழ்க்கையை உன் இருதயத்திலே பதித்துக் கொண்டாய். உலக மோகங்களுக்கு பின்னே ஓடினாய். உலகத்தின் மாதிரியை உன் வாழ்க்கையின் மாதிரியாக அமைத்துக் கொண்டாய். ஆனால் என் தெய்வத்தின் மாதிரிகளுக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் நீ கல்லறை கட்டினாய். இது உன் வாழ்வின் இறுதி சந்தர்ப்பம், கடைசி நிமிஷம் என்று எடுத்துக்கொள். இந்த 14ஆம் ஸ்தலத்திலே உன் இதயத்தில் எனக்கு இடம்தா. ஆவியின் கனிகளுக்கு இடம்தா. ஆவியின் கனிகளை உன் இதயத்திலே புதைத்து வை. அங்கே உன் மாமிசத்தின் இச்சைகளை, உன் சுயத்தின் இச்சைகளை, உன் உலக மோகங்களை நீ கல்லறைக்குள் அனுப்பு. அங்கிருந்து என்னை வெளியே கொண்டு வா.
உன்னோடு நான் வாழ வேண்டும். நான் வாசம் செய்ய வேண்டியது இந்த கல்லறையில் அல்ல, உன்னோடு வாசம் செய்ய ஆசைப்படுகிறேன். உன் குடும்பத்தோடு வாசம் செய்ய ஆசைப்படுகிறேன். உன் பிள்ளைகளோடு நான் வாசம் செய்ய ஆசைப்படுகிறேன். என்னை கல்லறையில் இருந்து வெளியே கொண்டு வா. உன்னோடு நான் வாழ, உன் பிள்ளைகளோடு வாழ, உன் குடும்பத்தோடு வாழ. அந்த கல்லறையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வா. உன் பாவத்திற்கு கல்லறை கொடு, உன் பாவத்துக்கு கல்லறையை கொடு. பரிசுத்தரான எனக்கு உன் வீட்டை தா, உன் இல்லத்தை தா, உன் குடும்பத்தை தா. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Amen, Jesus, amen, Jesus, amen, Jesus. Hallelujah, 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 amen, 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 Jesus, hallelujah. பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட தேவா, பலங்கொண்டு சீரழிந்த இயல்பினர் நான் தேவா. பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட தேவா, பலங்கொண்டு சீரழிந்த இயல்பினர் நான் தேவா. நான் செய்யும் செயல்களுக்கு காரணத்தை அறியே, நான் செய்யும் செயல்களுக்கு காரணத்தை அறியே. நான் நினைக்கும் எதையும் நான் செய்ய வழி அறியே, நான் நினைக்கும் எதையும் நான் செய்ய வழி அறியே. பொறுத்தருளும் 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 தேவா, பாவவுடல் சுமக்கின்றேன் பலவீனன் தேவா, பாவவுடல் சுமக்கின்றேன் பலவீனன் தேவா. நான் நினையா காரியங்கள் செய்கிறேன் தேவா, நான் அன்றை நினைக்கின்றேன் வேறொன்றையே செய்கிறேன். நான் நினையா காரியங்கள் செய்கிறேன் தேவா, நான் அன்றை நினைக்கின்றேன் வேறொன்றையே செய்கிறேன். என்னுள்ளே குடிகொண்ட பாவம் இதை செய்யவே, என்னுள்ளே குடிகொண்ட பாவம் இதை செய்யவே. வலுவற்ற என் இயல்பில் நன்மை ஏதும் இல்லையே, வலுவற்ற என் இயல்பில் நன்மை ஏதும் இல்லையே. பொறுத்தருளும் 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 தேவா, பாவவுடல் சுமக்கின்றேன் பலவீனன் தேவா, பாவவுடல் சுமக்கின்றேன் பலவீனன் தேவா. இதோ இந்த பரிசுத்த வேளை என் ஆண்டவர் நம்மை விடுவிக்க கையளித்த தேவனுடைய ஆவி நம் மீது பொழியப்படுகிற நேரம். பிதாவே, என் ஆவியை உம் கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஆவியை நம்மை விடுவிப்பதற்காக அனுப்பி வைத்தார். உங்களை விடுவிக்கும் ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு ஒரு விடுதலையோடு உங்கள் பிள்ளைகளை ஆட்கொண்டு, உங்கள் குடும்பத்தை ஆட்கொண்டு, உங்கள் சரீரங்களை ஆட்கொண்டு, உங்களுடைய தொழில்களை ஆட்கொண்டு விடுதலையோடு அனுப்பும்படியாக கரங்களை எழுப்பி சோத்திர பலியோடு ஜெபிப்போமா? Hallelujah, 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 hallelujah. Glory marabu sambara buri labarabu sambarabu. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போது தீடுமே. ஆமென். அக்கினி அபிஷேகம் தேவா இப்போது தீடுமே. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி
அக்கினி அபிஷேகம் தேவாயில் போவிச்சிடுமே அவன் அக்கினி அபிஷேகம் தேவாயில் போவிச்சிடுமே சத்த கோசமானது விலகிட பரிசுத்த அக்கினி இந்த வேளையிலே எங்கள் மீது இறங்கட்டுமே அவன் இந்த வேளையிலே எங்கள் மீது இறங்கட்டுமே அக்கினி அக்கினி தந்திடும் அக்கினி 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 தந்திடும் அக்கினி அக்கினி அபிஷேகம் தேவாயில் போவிச்சிடுமே அவன் அக்கினி அபிஷேகம் தேவாயில் போவிச்சிடுமே அக்கினி அக்கினி தந்திடும் அக்கினி 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 தந்திடும் அக்கினி அக்கினி Hallelujah, 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 hallelujah. Amen, 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 Jesus, hallelujah, 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 amen, 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 akini, 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 amen, Jesus, amen, Jesus, hallelujah, 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 hallelujah. அக்கினி பொழிகிறீ நமக்கு நன்றி ஆண்டவரே. பரலோக மழையினாலே என் பிள்ளைகளை நனைக்கிறீ நமக்கு நன்றி. விடுதலை கட்டளையிட்டு நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் பிள்ளைகளை விடுதலையோடு அனுப்புகிறீ நமக்கு நன்றி ஆண்டவரே. யாரும் வெறுமையே போகாதபடிக்கு என் பிள்ளையுடைய இருதயங்களை உம்முடைய அக்கினியினாலே நிரப்பினீ நமக்கு நன்றி கர்த்தாவே. என் பிள்ளைகள் விடுதலையோடு செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரமா. என் மக்கள் தூக்கி சுமந்த சிலுவையை கல்வாரியில நீர் எடுத்துக்கொண்டீர் ஐயா. என் பிள்ளைகளை கைவீசி செல்லும்படியாக விடுதலையோடு அனுப்பி வைக்கிறீர் நமக்கு நன்றி. இந்த பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லார் மேலும் ஆவியின் அபிஷேகம் பொழிந்ததற்காக நன்றி. இல்லங்களில் விடுதலை கட்டளையிட்டதற்காக நன்றி. ஏழும் அந்தகாரங்களும் நீங்கி போனதற்காக நன்றி. எல்லா முடக்கங்களும் அகன்று போனதற்காக நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. அந்த உயிர்ப்பின் மகிமையாலே என் பிள்ளைகளை நிரப்பினீர் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் மிகுந்த நன்றியோடு முடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்களோடு என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. 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 நன்றி இயேசுவே, நன்றி.